ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலிருந்து முக்கியமான வினாவிடைகளை தான் பார்க்க போகிறோம். பவுலுடன் இணைந்து கொரிந்தியருக்கு நிருபத்தை எழுதினது யார்? விடை: சொஸ்தனே. தேவன் எப்படிப்பட்டவர்? விடை: உண்மையுள்ளவர். கொரிந்து சபையின் வாக்குவாதங்களை பவுலுக்கு அறிவித்தது யார்? விடை: குலோவேயாள் வீட்டார். பவுல் யாருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார்? விடை: கிறிஸ்பு காயு. யாருடைய வீட்டார் பவுலால் ஞானஸ்தானம் பெற்றனர்? விடை: ஸ்தேவான். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு எப்படி இருக்கிறது? விடை: பைத்தியம். சிலுவையை பற்றிய உபதேசம் இரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு எப்படி இருக்கிறது? விடை: தேவபலன். யாருடைய ஞானம் அழிக்கப்படும்? விடை: ஞானிகள். யாருடைய புத்தி அவமாக்கப்படும்? விடை: புத்திசாலிகள். அடையாளத்தை கேட்கிறவர்கள் யார்? விடை: யூதர்கள். ஞானத்தை தேடுபவர்கள் யார்? விடை: கிரேக்கர்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு யூதருக்கு எப்படி இருக்கிறார்? விடை: இடறலாய். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிரேக்கருக்கு எப்படி இருக்கிறார்? விடை: பைத்தியமாய். யூதரோ கிரேக்கரோ அழைக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? விடை: தேவபலன், தேவஞானம். பவுலின் பிரசங்கமும் பேச்சும் எதினால் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது? விடை: ஆவி, பலன். தேவனுடைய ஆவிக்குரியவைகளை யார் ஏற்றுக்கொள்ள மாட்டான்? விடை: ஜென்ம சுவாபமான மனுஷன். எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறவன் யார்? விடை: ஆவிக்குரியவன். பொறாமை, வாக்குவாதம், பேதம் இருப்பவர்கள் யார்? விடை: மாம்சத்துக்குரியவர்கள். நட்டது யார்? விடை: பவுல். நீர் பாய்ச்சியது யார்? விடை: அப்பல்லோ. நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் வேலைக்கு எதை பெறுவான்? விடை: கூலி. வேலைப்பாட்டை பரிசோதிப்பது எது? விடை: அக்கினி. தேவன் யாரை கெடுப்பார்? விடை: ஆலயத்தை கெடுப்பவனை. தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கிறது? விடை: பரிசுத்தமாய். இவ்வுலக ஞானம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? விடை: பைத்தியம். ஞானிகளுடைய சிந்தனை எப்படிப்பட்டதென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். விடை: வீண். உக்கிரான காரனுக்கு தேவையான குணம் என்ன? விடை: உண்மை. நியாயம் விசாரிப்பவர் யார்? விடை: கர்த்தர். மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட்டது யார்? விடை: அப்போஸ்தலர்கள். தேவனுடைய ராஜ்யம் எதில் உண்டாயிருக்கிறது? விடை: பெலத்தில். நம்முடைய பஸ்கா யார்?
விடை கிறிஸ்து. துர்க்குணம் பொல்லாப்பு என்பது என்ன? விடை புளித்த மாவு. துப்புரவு உண்மை என்பது என்ன? விடை புளிப்பில்லாத அப்பம். யாருடன் கலர்ந்திருக்க கூடாது? விடை விபச்சாரக்காரர். புறம்பே இருப்பவர்களை குறித்து தீர்ப்பு செய்வது யார்? விடை தேவன். வழக்காடும்படி யாரிடம் செல்ல வேண்டும்? விடை பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள் எதை நியாயம் தீர்ப்பார்கள்? விடை உலகத்தை. எதை சகித்து கொள்ள வேண்டும்? விடை அநியாயம். எதை பொறுத்து கொள்ள வேண்டும்? விடை நஷ்டம். தேவனுடைய ராஜ்யத்தை யார் சுதந்தரிப்பதில்லை? விடை அநியாயக்காரர். சரீரம் எதற்கு உரியதல்ல? விடை வேசித்தனம். மனுஷன் செய்கிற பாவம் எதற்கு புறம்பே இருக்கும்? விடை சரீரம். சுய சரீரத்துக்கு விரோதமான பாவம் எது? விடை வேசித்தனம். பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் எது? விடை சரீரம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் எதினால் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும்? விடை சரீரம், ஆவி. கணவன் மனைவி எந்த 2 காரியத்துக்காக மட்டும் சில காலம் சம்மதித்து பிரியலாம்? விடை உபவாசம், ஜெபம். என்னை போல் இருப்பது அவர்களுக்கு நலமாயிருக்கும் என பவுல் யாரை கூறுகிறார்? விடை விவாகமில்லாதவர்கள், கைம்பெண்கள். யாரை குறித்து எனக்கு கட்டளை இல்லை என பவுல் கூறுகிறார்? விடை கன்னிகைகள். விவாகம் செய்பவர்களுக்கு என்ன நடக்கும்? விடை சரீரத்திலே உபத்திரவப்படுவார்கள். கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுவது யார்? விடை விவாகமில்லாதவன். இருமாப்பை உண்டாக்குவது எது? விடை அறிவு. பக்தி விருத்தியை உண்டாக்குவது எது? விடை அன்பு. தேவனுக்கு உகந்தவர்களாக நம்மை மாற்றாதது எது? விடை போஜனம். அறிவின் நிமித்தம் யார் கெட்டுப்போகக்கூடாது? விடை பலவீனமுள்ள சகோதரன். போரடிக்கிற மாட்டை என்ன செய்யக்கூடாது? விடை வாய் கட்டக்கூடாது. உழுகிறவனுக்கும் போரடிக்கிறவனுக்கும் தேவையானது என்ன? விடை நம்பிக்கை. ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் எதற்குரியவைகளில் புசிக்கிறார்கள்? விடை தேவாலயம். பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு எதில் பங்கு உண்டு? விடை பலிபீடத்தில் உள்ளவைகளில். சுவிசேஷத்தை அறிவிப்பவர்களுக்கு சுவிசேஷத்தால் என்ன உண்டாக வேண்டும்? விடை பிழைப்பு. பந்தயத்திற்கு போராடுகிறவர்களிடம் இருப்பது என்ன? விடை இச்சையடக்கம்.
முற்பிதாக்கள் மோசேக்குள்ளாக எதில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள்? விடை மேகம், சமுத்திரம். வேசித்தனத்தால் இறந்தவர்கள் எத்தனை பேர்? விடை 23,000 பேர். கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தவர்கள் எதினால் அழிக்கப்பட்டார்கள்? விடை பாம்பு. முறுமுறுத்தவர்கள் யாரால் அழிக்கப்பட்டார்கள்? விடை சங்காரக்காரன். தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும்? விடை எச்சரிக்கையாய் இருக்க கடவன். தேவன் எதற்கு மேலாக சோதிக்கப்பட இடம் கொடுக்க மாட்டார்? விடை திராணி. எதற்கு விலகி ஓட வேண்டும்? விடை விக்கிரகாராதனைக்கு. அஞ்ஞானிகள் யாருக்கு பலியிடுகிறார்கள்? விடை பேய். யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் எது இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும்? விடை இடறல். தேவனுடைய சாயலும் மகிமையுமானது யார்? விடை புருஷர்கள். ஸ்திரீயானவள் யார் நிமித்தம் முக்காடிட வேண்டும்? விடை தூதர்கள். இந்த அப்பத்தை புசித்து பாத்திரத்தில் பானம் பண்ணும்போது கர்த்தர் வருமளவும் தெரிவிப்பது எது? விடை கர்த்தரின் மரணம். கர்த்தருடைய சரீரம் இரத்தம் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பது யார்? விடை அபாத்திரமாய் பங்கு பெறுபவர்கள். ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்துவது யார்? விடை அஞ்ஞானிகள். இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல தேவை என்ன? விடை பரிசுத்த ஆவி. லட்சணமுள்ளவைகளுக்கு எது வேண்டியதில்லை? விடை அலங்கரிப்பு. தேவன் சபையில் முதலாவது யாரை ஏற்படுத்தினார்? விடை அப்போஸ்தலர். தேவன் சபையில் இரண்டாவது யாரை ஏற்படுத்தினார்? விடை தீர்க்கதரிசிகள். தேவன் சபையில் மூன்றாவது யாரை ஏற்படுத்தினார்? விடை போதகர்கள். எதை நாட வேண்டும்? விடை முக்கியமான வரங்களை. மனுஷர் பாஷை தூதர் பாஷைகளை விட மேலானது எது? விடை அன்பு. ஒழியாதது எது? விடை அன்பு. குறைவுள்ளது எது? விடை அறிவு. நிழலாட்டமாய் எதில் பார்க்கிறோம்? விடை கண்ணாடி. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவற்றில் பெரியது எது? விடை அன்பு. விசேஷமாய் விரும்ப வேண்டிய வரம் எது? விடை தீர்க்கதரிசன வரம். தேவனிடத்தில் பேசுவது என்ன பாஷை? விடை அந்நிய பாஷை. மனுஷருக்கு பக்தி விருத்தி, புத்தி, ஆறுதல் உண்டாக்குவது எது? விடை தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம்
யாருக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறது? விடை சபை. சபையில் அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுவதை விட கருத்தான எத்தனை வார்த்தை நலம்? விடை 5 வார்த்தை. எதில் குழந்தைகளாய் இருக்க வேண்டும்? விடை துர்க்குணத்தில். எதில் தேறினவர்களாய் இருக்க வேண்டும்? விடை புத்தியில். அந்நிய பாஷை யாருக்கு அடையாளம்? விடை அவிசுவாசிகள். விசுவாசிகளுக்கு அடையாளம் எது? விடை தீர்க்க தரிசனம். அவிசுவாசியின் இருதய அந்தரங்கம் எப்போது வெளியாகும்? விடை தீர்க்க தரிசனத்தின் போது. சகலமும் எதற்கேதுவாக செய்யப்பட வேண்டும்? விடை பக்தி விருத்தி. தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் யாருக்கு அடங்கியிருக்கிறது? விடை தீர்க்கதரிசிகளுக்கு. ஸ்திரீகள் சபையில் பேசுவது எப்படிப்பட்டது? விடை அயோக்கியம். எதை தடைபட வேண்டாம்? விடை அந்நிய பாஷை. சகலமும் எப்படி செய்யப்பட வேண்டும்? விடை நல்லொழுக்கம் கிரமமாய். உயிர்த்த இயேசு ஒரே வேளையில் எத்தனை பேருக்கு அதிகமான சகோதரருக்கு தரிசனமானார்? விடை 500. அப்போஸ்தலர்களில் சிறியவன் யார்? விடை பவுல். நான் அப்போஸ்தலன் என்று சொல்ல பாத்திரன் அல்ல என பவுல் கூறுவது ஏன்? விடை தேவனுடைய சபையை துன்பப்படுத்தியதால். யாருக்குள் எல்லோரும் மரிக்கிறார்கள்? விடை ஆதாம். யாருக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள்? விடை கிறிஸ்து. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு யார்? விடை மரணம். எங்கே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என பவுல் கூறினார்? விடை எபேசு. ஆகாத சம்பாஷணைகள் எதை கெடுக்கும்? விடை நல்லொழுக்கம். நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் எதில் விசேஷித்திருக்கிறது? விடை மகிமையில். எது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது? விடை மாம்சம் இரத்தம். மரணத்தின் கூர் என்ன? விடை பாவம். பாவத்தின் பலன் என்ன? விடை நியாயப்பிரமாணம். தர்ம பணம் யாருக்காக சேர்க்கப்பட்டது? விடை பரிசுத்தவான்களுக்கு. தர்ம பணத்தை எப்போது சேர்த்து வைக்க வேண்டும்? விடை வாரத்தின் முதல் நாள். எபேசு பட்டணத்தில் எந்த பண்டிகை வர இருப்பதாக பவுல் கூறினார்? விடை பெந்தெகோஸ்தே. பெரிதும் அனுகூலமான கதவு திறக்கப்பட்டதும் அநேக விரோதிகளும் இருந்த பட்டணம் எது? விடை எபேசு. என்னைப் போல அவனும் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே என யாரை குறித்து சொல்லப்பட்டது? விடை தீமோத்தேயு. அவனுக்கு நற்சமயம் உண்டாயிருக்கும்போது வருவான் என
யாரை பற்றி சொல்லப்பட்டது? விடை அப்பல்லோ. பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ய தங்களை ஒப்புவித்த குடும்பம் எது? விடை அகாயா நாட்டு ஸ்தேவான். என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தவர்கள் என எவர்களை பற்றி கூறப்பட்டது? விடை ஸ்தேவான், பொர்த்துனாத்து, அகாய்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய பைபிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.